கத்தியில 2 பக்கமும் தீட்டப்பட்ட கத்தி. அந்த கத்தியானது இந்த நாயோடைய நாக்கு கட் பண்ணும். நாய்க்கு தெரியாது, அதனுடைய நாக்கு கட் ஆகுது. அந்த சுவையான ரத்தம், அதனுடைய ரத்தம் ரொம்ப சுவையா இருக்கு, அது ரொம்ப ஹீட்டா வருமா, அதனால இன்னும் வேகமா தேய்க்குமா. தேய்க்க அந்த ரத்தம் வெளியே வந்துகிட்டே இருக்குமா. வர வர அந்த கடைசியாக அந்த நாயோடைய நாக்கு துண்டிக்கப்பட்டு ரத்தங்கள் வடிந்த நாய் இறந்து விடுமா. காலையில அந்த எஸ்கிமோக்கள் அந்த நாயை தூக்கிட்டு வருவாங்களாம். ஒருவேளை மனிதன் இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறோம். பார்ப்பதற்கு பளபளப்பாய் தோன்றும். அந்த குடியை கெடுக்குன்னா அரசாங்கம் சொல்லுது. சிகரெட்டு புகைத்தல் தீங்கிருக்கு, கேன்சர் உண்டாக்குன்னு சொல்லுது. யாரும் சிகரெட் குடின்னு சொல்றதில்லை. ஆனா நாம் மனிதனே என்ன பண்றோம், அதை சுவைக்கிறோம். ஒருத்தர் சுவைக்கிறத பார்த்து, பொதுவாக நான் ஒரு காலத்தில் ரொம்ப பீடா போடுவேன். நான் பீடா போடுறப்போ 10 காசு, அப்புறம் 50 காசு, அப்புறம் 1 ரூபா, அப்புறம் 3 ரூபா, அப்புறம் 7 ரூபா, அதோட நான் விட்டுட்டேன். இப்போ 50 ரூபாய்க்கு மேலே இருக்கு. எந்த ஊரில் எந்த பட்டணத்தில் தமிழ்நாட்டில் இறங்கினாலும் என் கண்கள் அந்த பீடா கடை எங்க இருக்குன்னு தான் தேடும். ஒரு 10-15 நிமிடங்களில் அந்த பீடா கடை எங்க இருக்குன்னு கண்டுபிடி, யார்ட்டையும் கேட்க மாட்டேன். இதே மாதிரி தான் கஞ்சா பிடிக்கிறவங்களுடைய தன்மை, குடிகாருடைய தன்மை. எந்த பட்டணத்தில் எங்கே இறங்கினாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளை ஒரு 5 மினிட்ஸில் டேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய கண்கள் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். கஞ்சா பிடிக்கிற முகம் உங்களுக்கு தெரியும், அவங்க போய் உட்காந்து கேட்டுருவாங்க அப்பா. ஏன்னா அவங்க ரவுண்டு கட்டி அடிக்கிறது, ஒரே பொண்ணால எல்லாரும் சாப்பிட்றதான் ரொம்ப ஈஸியா. இதுதான் மனிதனுடைய தன்மை. அதுதான் இன்று கொடுக்கப்பட்ட இந்த நிருப வாக்கியம் ரோமர் 11ஆம் அதிகாரம், துரு இச்சைகளுக்கு உடம்பை பேணாமல் இருந்து. 13:14 சொல்றாரு, துரு இச்சைகளுக்கு உடம்பை பேணாத, நீ நெற்றி விட்டு எழுந்துரு. 13:11 சொல்றாரு, நீ தூங்கிட்டு இருக்க, உன் அடிமைத்தனத்தில் தூங்கி கொண்டிருக்கிறாய், உன் நெற்றியை விட்டு நீ எழுந்துரு சொல்ற. ஒருவேளை நாம் இந்த ராஜாவின் வருகையின் காலங்கள்ல ராஜாட்ட போனோன்னு அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நாம் பரிசுத்தப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோமா. யாத்ரா 19ஆம் அதிகாரத்துல கட்டளைகள் கொடுக்கும்ன என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். 1 பேதுரு 1:15 சொல்றார், நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் சொல்றார். வாரத்துடைய கடைசி நாள் நான் இதை பரிசுத்தப்படுத்தி ஒழிந்திருந்தேன், என் ஜனங்களாக நீங்கள் எல்லோரும் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். லேவியராகும் 19:2 சொல்ற. ஒரு பரிசுத்தத்தை விரும்பும் ஆண்டவர் நம் ஆண்டவர், அந்த ராஜா. அதுதான் அவருக்கு கேட்கிறப்ப, நான் சத்தியத்தின் ஆண்டவர், உண்மையின் கடவுள், நான் உண்மையான உலகத்துக்கு வந்ததான் அநேகரை மீட்கும் பொருளாக. நான் ராஜா அதுல மாற்று கருத்து இல்லைங்க. ஆனா அந்த ராஜா என்பது என்னுடைய வேலை என்ன, இந்த இப்படிப்பட்ட ராஜா, இப்படிப்பட்ட தலைமைத்துவம்னா யார் அடிமைப்பட்டிருக்காங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன். அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக அந்த உலகத்திற்கு வந்தேன். அந்த விடுதலை தான் அந்த அவருடைய வெற்றியின் பவனி. 3 ஆண்டுகள் இந்த உலகத்துல ஊழியத்தின் பாதையை முடித்த போது அந்த வெற்றியின் பவனியை கொண்டாடுறப்போ மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இதோ ஒரு ராஜா வருகிறார், அவர் சாந்த குணமுள்ளவர், அவர் எளிமையானவர். ராஜான்னா ஒரு பந்தா இருக்கணும். எப்படின்னா, ஒரு ஊர்ல 5 வருஷத்துக்கு ஒரு ராஜா மாறுவாங்க. அந்த ராஜாக்கு வம்சம் இல்லைன்னா, அவருக்கு பிள்ளைகள் இல்லைன்னா அந்த ஊர்ல யாராவது ராஜாவாகலாம், யாருனாலும் ராஜாவாகலாம், அவருக்கு பிள்ளை இல்லைன்னா. ஆனா ஒரு கண்டிஷன், 5 வருஷம் முடிஞ்ச உடனே பக்கத்துல ஒரு காடு இருக்கு, அந்த காட்டுல கொண்டு விட்டுருவாங்க. அங்க வன கொடிய மிருகங்கள் இருக்கு, அந்த மிருகங்கள் தாக்கப்பட்டு இறந்துருவாங்க. 5 வருஷம் ராஜாவா இருக்கலாம், 5ஆவது வருஷம் அவர் இறந்து போகணும். அதுதான் கண்டிஷன். அதனால யாருமே ராஜாவா இருக்க விருப்பம் பண்ணாங்களாம். இப்படிப்பட்ட காலங்களில் ஒரு மனிதர் ராஜாவாக விருப்பப்பட்டு வர்றாரு, ராஜாவாகிட்டாங்க. 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. 5 வருஷம் முடிஞ்சோன்னா அந்த காடு இடையில, இந்த ஊருக்கு அந்த காட்டுக்கு இடையில பெரிய ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆற்றை தாண்டி தான் அவர் கொண்டு போய் விடணும். அந்த ஆற்றை தாண்டி கொண்டு விடுறதுக்கு போட் யூஸ் பண்ணுவாங்க.
5 வருடம் முடிந்த நிலைமையில் முடிந்த நாளில் அவரை கொண்டு விடணும். ஒரு பழைய இத்து பணம் போட்டு, நாளைக்கு இப்போ சாக போகிறவங்க இருந்து புது போட்டுன்னு போனாங்க. ஒரு பழைய போட்டோ வச்சாங்களாம். அந்த ராஜாவை ஏறுனாங்களாம். அவர் சொன்னார், நான் ராஜாங்க, எப்படிங்க இந்த பழைய போட்டை ஏற முடியும்? அதுக்குரிய ஒரு அந்தஸ்து வரலாமா? அப்போ புது போட்டை எடுத்துருவாங்க. புது போட்டு கொண்டாந்து பயங்கரமான டெக்கரேட் பண்ணி இந்த ராஜா போனாராம். அப்போ அது ஓட்டிட்டு போகிற அந்த கேப்டன், அந்த மாலுமி கேட்டாரா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை இறக்கி விட போகிறோம், செத்து போகிற, உனக்கு எதுக்கிட்ட அவ்வளோ பந்தானாரா? அந்த ராஜா சொன்னாரா, நான் செத்து போகணும் உனக்கு தெரியுமா? 5 வருஷங்க ராஜாவாக இருந்தால ஒரு கூட்டத்தை அனுப்பி அந்த காட்டை கொஞ்சம் அழித்தேன். அடுத்த கூட்டத்தை அனுப்பி அது விளைநிலமாக மாற்றினேன். அடுத்த கூட்டத்தை அனுப்பி பில்டிங்லாம் கட்டினேன். அங்கே ஒரு ராஜரீகம் பண்ணுறது. அடுத்த கூட்டத்தை அனுப்பி அங்கே குடியேற மக்களை குடியேற வச்சேன். இப்போ நான் உங்களுக்கு ராஜாவாக போகிறேன் சொன்னாராம். அதுவே ராஜா என்பது ஒரு பந்தா. அதுதான் அகாஸ்வேர் ராஜா படிச்சு இப்போ ராத்திரி படுத்துருக்க ஒரு மித்திர வரல, அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறார். ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறப்போ இந்த ராஜாவுக்கு உதவி செய்த ஒருத்தர் அவருக்கு தனம் பண்ணணுப்பா, ராஜா வஸ்திரம் தரிச்சிங்களான்னாங்களாம். அவர் இல்லைன்னாரு. அதுதான் முருதேகாய் தான் அந்த ராஜாவுக்கு உதவி செய்ய. அவர் எடுத்து ராஜ வஸ்திரம் போட்டு தலையில் தொப்பி வச்சு ராஜா போகிறப்ப யானை மேலே ஏற்றி ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். ராஜாங்கிறது ஒரு பவர்ஃபுல் போஸ்ட். ஆனால் ஈசுங்கிற ராஜா அந்த வெற்றியின் பவனியில் வர்றப்போ சாந்த குணம் உள்ளவராய், அநேகரை மீட்கும் பொருளாய் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே ராஜ்யபாரம் என்பது யாரெல்லாம் அடிமைப்பட்டிருக்காங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் நித்திரைங்கிற ஒரு அடிமைத்தனத்தில், பாவம்ங்கிற ஒரு அடிமைத்தனத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசுங்கிற ஒரு ராஜா அந்த உலகத்திற்கு வந்தார். அந்த ராஜா வந்ததின் நோக்கம் நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. அந்த மிர்காசிஸ் நாஸ்ரேத் தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாஸ்ரேத் திருமண்டலம், அதில் நாஸ்ரேத் கத்தீட்ரல் ஆலயம், திருத்துவ ஆலயம், அந்த ஆலயத்தை நிறுவது மெர்காசிஸ். அந்த மெர்காசிஸ் எம்பிஎஸ் ஸ்டூடெண்டாக வர்றார். ஏன்னா எம்பிபிஎஸ் முடித்த பிறகு 1 வருஷம் ஹவுஸ் சர்ஜன் முடித்தாதான் டாக்டரு, இல்லை டாக்டர் போட முடியாது. அவர் எம்பிபிஎஸ் முடித்து அந்த ரிசல்ட் உடனே ஒரு 3-6 மாதம் லீவு. அந்த லீவில் மிஷனரிகள் அங்கே வர்றாங்க. அவங்களோட ஒரு விசிட்டராக இந்தியாவுக்குள்ளே வர்றார். இந்தியாவோட தென்பகுதி அந்த கிராமத்துக்கு வர்றார். இப்போ 2020-22 கொரோனா இருந்த மாதிரி 1910 காலராங்கிற ஒரு கொடிய வியாதி இந்தியாவை தாக்கி கொண்டிருந்தது. கொடிய வியாதி, ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் காலரா வந்து அந்த வீட்டில் 10 பேரில் ஒரு 7 பேர் இறந்துருவாங்க. காலராங்கிற ஒரு தொத்து வியாதி. அதுக்கு மருந்து, ஒரே மருந்து சர்க்கரையும் உப்பும், அல்லது கிரேப் ஜூஸு, இல்லை உடம்புல அந்த பிளட்டு டெவலப் ஆகிற அளவுக்கு ப்ரெஷர் போடுற அளவுக்கு ஏதாவது சாப்பிட்டா போதும், அதுதான் மருந்து. காலரான்றது ஒரு 4 டைம் 5 டைம் வயிற்று போக்கு போனால் பல்ஸ் ரேட்டு டவுன் ஆகிடுது. அதுக்கு மருந்து உப்பும் சீனியும் கொடுத்தா போதும், இல்லைன்னா கிரேப் ஜூஸ் கொடுத்தா போதும். தெரியாது, கூட்டம் கூட்டமாக செத்துக்கிட்டு இருந்தோம், வேறு மருந்தே கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டாக மெர்காசிஸ் வந்தார். அவர் எம்பிபிஎஸ் படித்ததால் யாருக்கெல்லாம் காலரா வந்ததோ அந்த மக்களுக்கு அந்த கிரேப் ஜூஸ் கொடுத்தார். அநேக மக்கள் மறிக்கலை, உயிரோடு எழுந்தாங்க. மறிக்கலை, விடுதலை கிடைச்சிது. அப்போ அந்த மக்கள் நீ யாருன்னு கேட்டாங்க. நான் ஒரு கிறிஸ்தவன் ஊழியனோடு இந்த தேசத்திற்கு வந்தேன் வந்தன்னு சொல்ல பொழுது அவரை மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அங்கே இருக்க ஜாதிய பிரிவினை, மத பிரிவினை, உயர்ந்த வைராக்கியம் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ, ஞானசாந்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ, அவங்கள அந்த ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க. அந்த ஊருக்குள்ள வைக்கல. அப்போ ஊரை விட்டு தள்ளி போனதால ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வரல. அப்போதான் மெர்காசிஸ் இங்கிலாந்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, ஜெர்மன் இங்கிலாந்துக்கு. அங்கேருந்து ஒரு பெரிய தொகை வருது. அந்த தொகையை வைத்து நாஸ்ரேத் ஊரை வாங்குறாரு. அது ஊர் இல்லை, தேரிக்காடு, மண்ணு தேரிக்காடு.
யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு 5 சென்ட் இடம், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜ், ஊருக்கு நடுவில் சர்ச். ஊருக்கு நடுவில் சர்ச்சு கட்டுறாரு. சர்ச்சு கெட்டது மட்டுமல்ல, இரவு 12 to 1 மணி வரையும் அந்த சர்ச்சு 4 வாசலும் 4 கேட்டும் மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும் ஆசிரியத்துடைய சர்ச்சு. அதில் தான் ராகுல் காந்தி கடந்த வருஷத்தில் வர்றப்போ ஒரு 1 hour போய் உட்கார்ந்துருந்தாங்க சர்ச்சில் தரையில். அங்கே சேர்லாம் இருக்காது, ஒரு அமைதி இருக்கும் அந்த சர்ச்சில். அந்த சர்ச்சை சுற்றி ஜோம் பண்ணுவாராம் 12லேருந்து 1 வரையும். காலையில் எழுந்து திரும்ப 5 மணி 7 மணி சர்வீஸ், கம்யூனியன் சர்வீஸ். 3 மணிலேருந்து 5 மணி வரையும் சர்ச்சை சுற்றி ஜோம் பண்ணுவாராம். தினமும் காலையிலையும் ஈவினிங் கம்யூனியன் சர்வீஸ். மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. ஏன்னா அவர் கொடுக்குற அந்த அப்பமும் திராட்சை ரசமும் வாங்கி சாப்பிட்டா என்ன வியாதி இருக்கோ அந்த வியாதி சரியாயிருமா, அந்த வியாதி சரியாயிருமா. இன்னைக்கும் அந்த காலையும் மாலையும் கம்யூனியன் சர்வீஸ் நடக்கு. இன்னைக்கும் அவருடைய ட்ரெடிஷன் பாரம்பரியம் என்னன்னா, ஊரை விட்டு வெளியே திருமணத்திற்கோ தொழில் விஷயமாவோ எதுக்கு போகிறவங்களும் காலையில் 7 மணி கம்யூனியன் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு தான் போவாங்க. திருமணம் முடிந்து திரும்ப ஊருக்குள்ளே வர்றவங்க அந்த 6 மணி 7 மணி கம்யூனியன் சர்வீஸ் அட்டன் பண்ணி தான் ஊருக்குள்ளே வருவாங்க. இன்றைக்கும் அவங்க பாரம்பரியம் 100% கிறிஸ்டியன். தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த திருச்சபையை உருவாக்கினார், நாசரேத் திருச்சபையை உருவாக்கினார். இதே தான் லுத்ரன் TLC தமிழ் வாஞ்சர்கள் லுத்ரன் திருச்சபை திருவள்ளூர் தாண்டோன்னு ஒரு சர்ச்சைக்கு போயிருந்தேன். ஃபுல் கிறிஸ்டின்ஸ் அந்த கிராமத்தில். கைவண்டூருக்கு முந்தின ஊர் பாண்டூர். அந்த காலத்தில் மிஷனரிகள் எவ்வளவு அர்ப்பணிப்போடு வேலை செஞ்சிருக்காங்க. பாண்டூர் கிராமத்திற்கு கடந்து போயிருக்கும் 100% கிறிஸ்டியன். பெரிய சர்ச்சு, பெரிய கல்லறை தோட்டம். சாம்சன் கிராயர் என்று அருள்நாதர் சர்ச்சில் இருக்காங்க. அவங்க அந்த பணியை அங்கே நிறைவேற்றிருக்காங்க. திருவள்ளூர்ல எத்தனை ஏக்கர்ல எவ்வளவு அருமையான இஸ்லாம் தேவாலயத்தை போல ஒரு திருச்சபை இன்றைய ஆயர்கள் கட்டியிருக்காங்க. இந்த திருச்சபை சங்கீததாஸ் கட்டினார். அப்பதான் எனக்கு லுத்ரன் திருச்சபையோடு ஒரு உடன்பாடு வந்துச்சு, ஒரு உறவு வந்தது. இந்த திருச்சபை கட்டுமான பணியில இருக்கிறப்போ ஆயர்கள் தன் வாழ்வை, ஏன்னா அவர் சார்ந்த குணம் உள்ளவர். எதுக்கு ராஜானா மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக. வேற எதுக்கு ஆட்டை அழுவதற்கு ராஜா வரல. அவர் கேட்க நீ ராஜாவான்னு கேட்கிறப்போ அந்த யோவான் 18ஆம் அதிகாரம் பிரசங்க பகுதியில சொல்லப்பட்டிருக்கிற ராஜா தான். அந்த ராஜா தான் எப்படி வரப்போனா மேகங்களோடு வரப்போகிற ஆண்டவர். மேகங்களோடு வரப்போகிற ஆண்டவற்ற அந்த ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார், உன்னுடைய உன்னத பணி என்ன? நீ என் மக்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய அர்ப்பணிப்பு என்ன? என் மக்களுக்காக நீ எப்படிப்பட்ட வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறாய்? ஆண்டவர் நம்மை நோக்கி கேட்கிறார். ஒருவேளை இந்த ராஜா, இந்த ஒவ்வொரு வருஷமும் நாம் கிறிஸ்துமஸ் காலங்களை கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு வருஷத்துல கிறிஸ்துமஸ் காலங்களில் ஏழைகளோடு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். திருச்சபையின் மூலமாக, நம்முடைய நட்பின் சகோதரத்துவம் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, மற்றும் நம்முடைய குடும்பத்தின் மூலமாக, தனிப்பட்ட முறையில். ஆனா அந்த உண்மையான ஒரு சத்தியத்தை குறித்த ஒரு அர்ப்பணிப்போடு நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற காலமா காணப்படுகிறோமா? அந்த ராஜா சாதாரண ராஜா இல்ல. சங்கீதம் 24 சொல்றப்போ அவர் சொல்றாரு, அவர் வந்தப்போ கொள்ளாது, இந்த பூமி கொள்ளாதுங்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? நம்ம கொடுக்கப்பட்ட 4 வசனங்கள், சங்கீதம் 24 7-10 4 சொல்ல போனோம். யார் இந்த மகிமையின் ராஜா? இவர் சர்வ உள்ள தேவன். அதுதான் சேவான் முதல் இரத்த சாட்சியா மறிக்கிறப்ப சொல்றார், ராஜா நீ கைனால கட்டப்பட்ட தேவாலயத்தில் இருக்க மாட்டாரா, நீங்களா அக்கிரமக்காரன்னு அவர் சொல்றார். சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்றப்போ 1 ராஜாக்கள் 8:63 இதோ வானாதி வானங்களும் கொள்ளாதே, மெய்யாகவே மெய்யாகவே நீ பூமியில் வாசம் பண்ணுவீரோ, வானாதி வானங்களும் கொள்ளாதே, நீ கட்டின ஆலயம் எம்மாத்திரங்கிற. ஒருவேளை அந்த ஆலயத்துக்குள்ள அந்த ஆண்டவர் வெற்றியின் பவனியை முடித்து சாந்த குணமுள்ளவராய் வந்து அந்த மத்தேயு 21 நேரே திருச்சபையில போய் திருச்சபையை சுத்தம் பண்ணுகிற ஒரு ராஜாவாக மாறுகிறார். திருச்சபையில் இன்னைக்கு சுத்தம் பண்ணுகிற ஒரு ராஜாவாய் மாறுகிறார்.
இன்னைக்கு உலக அளவில் திருச்சபை சுத்தம் பண்ணப்பட வேண்டிய நிலையில் காணப்படுகிறோம். அந்த பொறுப்பை ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட கொடுத்திருக்கிறார். எப்படின்னா, துர் இச்சைகளுக்கு உடலை பேணாமல் இருந்து தூக்கத்தை விட்டு எழுந்து இந்த திருச்சபை சுத்தம் பண்ண நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்கு இங்கிலாந்துல தான் மிஷன் வருது. ஏன்னா இஸ்ரேல் அந்த எலிசபெத் மகாராணி அந்த அம்மாவுக்கு மகுடம் சூடுறப்போ அந்த கத்தீட்ரல் ஆலயத்தில் அந்த அம்மாவுக்கு மகுடம் சூடினாங்களாம். தலையில் அந்த நம்ம பிஷப்புக்கு வைக்கிற மாதிரி தொப்பி வச்சாங்க. அந்த அம்மா தொப்பி எடுத்து கீழே வச்சுட்டான் சர்ச்சுக்குள்ளே. வைக்க மாட்டேன்ருச்சு. எதுக்குன்னு கேட்டாங்களாம். வானத்தை பூமி படைத்த சர்வலுள்ள ஆண்டவருக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் தொங்கல் இங்கே இருக்கு. ஏசாயா 68 சொல்கிறாங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். ஏசாயா 68 வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீ நிற்கிற இடம் எவ்வளவு பரிசுத்தமானது. ஏசாயா 66 சொல்கிறார். அப்படிப்பட்ட ராஜா உள்ள இடத்துல நான் தொப்பி வைக்கமான்னு சொன்னதால் தான் அந்த அம்மா தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததால் தான் உலக நாடை ஆளக்கூடிய தன்மை இங்கிலாந்துக்கு வந்துச்சான். உலக நாட்டையெல்லாம் ஆளக்கூடிய தன்மை இங்கிலாந்துக்கு வந்த தன்மை என்னன்னா, அந்த அம்மா தன்னை தாழ்த்தி கொடுத்ததான் தான் தேவாலயம். எங்க பார்த்தாலும் தேவாலயங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு இங்கிலாந்துல தேவாலயங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு கேளிக்கை கூடமாக, சினிமா தியேட்டராக்காக, கலையரங்கமாக மாறிக்கொண்டிருக்கு. அநேக ஆலயங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில பக்திலாம் மாறி வேற மாதிரி மாறிட்டாங்க. இன்னைக்கு இங்கிலாந்துல அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்கு. 10 தேவாலயங்கள்ல 3-4 தேவாலயங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் மாற்றப்பட்டிருக்கான். காரணம், மக்கள்கிட்ட கடவுளுடைய பயம் குறைஞ்சிருச்சு. ராஜா இருக்கிறாருங்கிற அந்த பயம் நம்மகிட்ட போயிட்டு, அதனால இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல அநேக திருச்சபைகள், எல்லா திருச்சபைகள் இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுது. ஆர்சி சர்ச்சுக்குள்ள போனீங்கன்னா எங்களை மாதிரி குருவானவர் போனால் அவங்க ஏற்றுக்கல அந்த ஃபாதர். ஒருவேளை வெளி உலகத்தில் பேசுவாங்க. 10 பேர்ல 9 ஃபாதர்ஸ் ஏற்றுக்கிறது இல்லை. மற்றவங்களை ஆயராகவே அவங்க ஏற்றுக்கிறது இல்லை, மனிதனாவே ஏற்றுக்கொள்றதில்லை. அது வேதத்தில் தன்னை தாழ்த்துறதில்லை. அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கு. பெண்டிகா சர்ச் போனீங்கன்னா அதை விட பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஒரு சாட்சி இல்லை. திருச்சியில் ஒருத்தர் ஒரு பெரிய சர்ச், பெண்டிகா சர்ச், அதில் உள்ள ட்ரெஷரர் மற்றவங்கள ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அந்த இடத்தெல்லாம் தாம் பேரில் மாற்றுறதுக்கு முடிவு பண்ணிட்டார். இது பெண்டிகா சர்ச்சோடைய நிலைமை. ஒருவேளை மெயின்லைன் சர்ச், நம்ம சர்ச், டிஎல்சி, சிஎஸ்சி எல்லாமே தெரியும். இன்னைக்கு நம்மளை ஆளுகிறவர் நம்ம மதத்தை சேர்ந்தவர்ல, நம்ம மதத்தில் அல்லாதவர் ஆளுகிறார். கடந்த நாட்களில் நான் திருநெல்வேலியில் கேஸ் விஷயமா மன்னார்குடியில் ஒரு சகோதரர் ஸ்டான்லிங்கிற ஒரு சகோதரரை பார்த்தேன். அவர் காலேஜில் கரஸ்பாண்டாக இருக்கிறார். நமக்கு அட்வைசராக வெங்கட்ராமன் போட்டிருக்கப்போ, வெங்கட்ராமன் ஐயா மன்னார்குடி காலேஜ், லுத்ரன் காலேஜுக்கு பல லட்ச ரூபா டொனேஷன் வாங்கி கொடுத்தாங்களாம். அவங்க வீட்டிலேருந்து பல லட்ச ரூபா கொடுத்தாங்களாம், வெளியே பல லட்ச ரூபா டொனேஷன் வாங்கி கொடுத்தாராம். அட்மினிஸ்ட்ரேட்டராக போட்டவங்க வெங்கட்ராமன் ஐயா லுத்ரனுக்கு. இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபைக்கு அதே நிலைமை தான். ஆள வேண்டிய பொறுப்பு ஆயர்களுக்கு. ஆனால் ஆயர்கள் அந்த பொறுப்பெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டோம். என்னை விட்டு கொடுக்குற தன்மை என்கிட்ட இல்லை. அதனால அந்த ஆயர் பொறுப்பெல்லாம் போயிடுச்சு. அந்த சாந்த குணம் என்கிட்ட இல்லை, அந்த சத்தியம் என்கிட்ட இல்லை, மக்கள்கிட்ட இல்லை, பொறுப்பாளர்கிட்ட இல்லை. ஒருவேளை இன்னைக்கு அந்த பொறுப்பு நமக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறது? திருச்சபையில் அழகா நான் ஐஎம்எஸ்ல பிரசிடண்டா இருக்கிறப்ப திருச்சியில் அந்த பிஷப் கீப்பர் காலேஜில் ஒரு மீட்டிங். திருச்சி சேர்ந்த ஒரு வயதான பெரியவர், எனக்கு பேர் மறந்துட்டேன், பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியும், 80 வயது இருக்கும். மெசேஜுக்கு வந்தார். அழகாக படம் போட்டு மெசேஜ் பண்ணார். நான் சொல்வது 7 வருஷங்களுக்கு முன்னால், என்னையால் மறக்க முடியல. திருச்சபையில் 3 கூட்டம், ஒரு கூட்டம் 10 விழுக்காடு. என்னைய மாதிரி நம்மளை மாதிரி முன்னால் இருப்பாங்க. திருச்சபையில் முன்னால் ஆட்சி மன்றம், கமிட்டி, கீபோர்டு, ஒயரு, இப்படி எல்லாத்துலேயும் இருப்பாங்க. எல்லாத்துலேயும் முன்னிலை 10 விழுக்காடு. மிச்சம் 90 45 விழுக்காடு. கோயிலுக்கு போனாங்க, ஏதோ பேசினார், கேட்டுட்டு இருந்தோம், கொஞ்சம் தூங்கணும், அமைதியாக இருந்துச்சு. காணிக்க போட்டோம், கர்த்தர் உங்களோடு இருப்பாருன்னு சொன்னார், அவர் ஆவியோடு இருப்பார் சொல்லி தோத்திரம் சொல்லிட்டு வந்துட்டாங்க. இது ஒரு 50 விழுக்காடு.
10, 50, 60 விழுக்காடு. 60 விழுக்காடு போச்சு, 40 விழுக்காடு. வீட்டுக்காரமா கூப்பிடுது, கணவர் கூப்பிடுறாரு, கோயிலுக்கு போனோம், விட்டுட்டோம், வெளியே உட்காந்துருக்கோம், முடிச்சிட்டோம். என்ன அது என்னவோ அவங்க உள்ள பேசி எனக்கு என்னன்னே தெரியாது. இப்படி ஒரு 40 விழுக்காடு போட்டோம். இந்த 3 விழுக்காடுல 90 விழுக்காடு அவங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. இந்த 10 விழுக்காடு மக்களுக்கு தான் நமக்கு தெரியும் என்ன நடக்குன்னு. இவங்களால இன்னைக்கு திருச்சபை கட்டப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா திருச்சபை சாட்சி இல்லாத வாழ்வில் போய்கிட்டு இருக்கு. அதனால அது யார் இவர்னு கேட்கிறாங்க. அவர் பழுதிய குட்டு இறங்கின பிறகு நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் மத்தேயு 21 சொல்றாங்க. சொல்லிட்டு 1லேருந்து 8 வாசிச்சுட்டு 9 வாசித்து அதுக்கப்புறம் ஹூ இஸ் திஸ், யார் இவர், இவர் ஒரு தீர்க்கதரிசின்னு ஒரு சிலர் சொல்றான். முடியாதுன்னு சொல்லலை. ஆனா உள்ள போயிட்டு அவர் அங்க திருச்சபை சுத்தம் பண்றார். அதுதான் சத்தியத்தின் ராஜா, உண்மையின் அரசர். இன்று திருச்சபை சுத்தம் பண்ணப்பட வேண்டிய நிலையில் காணப்படுகிறதா? ஆண்டவர் வரப்போகிறார், ராஜாதி ராஜன் வரப்போகிறார், மேகங்களோடு வரப்போகிறார். சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு செய்யப்படுகிறார். நீ என்ன செய்தியோ உன்னுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் வரப்போகிறேன். வெளிப்படுத்தல சொல்லார், நான் கிரியை சீக்கிரமாய் வரப்போகிறேன். ஐ குயிக்லி கம். நான் சீக்கிரமா வரப்போறேன். நீ என்ன செய்ய போற? நீ என்ன செஞ்சிருக்க? ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார். நான் உனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் கொடுங்கன்னாரு. நாம் அனைவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எரிச்சலையும் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று லூக்கா 24:47 சொல்றாரு. நாம் அப்படி மனம் திரும்புதல் பற்றி ஒரு மெசேஜ், நாம் மனம் திரும்பினாதானே பிறருக்கு மனம் திரும்பதை பற்றி சொல்ல முடியும் என்று நாம் பிறருக்கு பாவ மன்னிப்பும் மனம் திரும்பலை பற்றி பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். ஏன்னா ஏசாயா 61 சொல்றார், ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்றார். இருதயம் நறுங்குண்ட மக்களுக்கு சுவிசேஷம். அதுதான் ஏசாயா 61 சொல்றார், தரித்திரத்துக்கு சுவிசேஷம். அதுதான் அந்த ராஜத்தன்மை. அப்படி அவங்க சொல்றப்போ அவங்களை பார்த்து, அந்த மிஷனரிகளை பார்த்து, சுவிசேஷம் சொல்ற இவாஞ்சலிஸ்ட பார்த்து அந்த கிராமம் என்ன சொல்றதுன்னா, ஃபாதர். அந்த இவாஞ்சலிஸ்ட பார்த்து அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? ஃபாதர். பின்தங்கின பகுதியில, சுவிசேஷம் இல்லாத பகுதியில, வியாதி கண்ணீர் வேதனையில் வாழும் இடங்கள்ல மக்கள் சொல்றது ஃபாதர். அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்து அவங்களை அப்படிப்பட்ட வாழ்விற்கு அழைத்து செல்றாங்க. நாம் அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷ பணி என்று செய்து கொண்டிருக்கிறோமா? லுத்தரன் திருச்சபை என்பது பாரம்பரியம் மிக்க திருச்சபை, சுவிசேஷம் நிறைந்த ஒரு திருச்சபை. சீகன்பால் தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. அந்த பாண்டூர்ல அந்த அர்ப்பின் மண்டியை கொண்டாடுறப்போ தொப்பியோடு ஒரு குடிசை சர்ச்சில் தான் உட்காந்துருக்கு. அந்த போட்டோ அந்த சர்ச்சில் இருக்கு. கைவண்டூர்ல அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இதே அங்கே ஒரு சர்ச்சு, பக்கத்தில் ஒரு சர்ச்சு, ஏதோ சர்ச்சுக்கு நான் கொஞ்சம் டொனேஷன் இப்போ கொடுத்தேன். அந்த சர்ச்சு பேர், அந்த ஊர் பேர் எனக்கு தெரியல. பாண்டூருக்கு முன்னால் ஒரு கிராமம் உள்ள 100% கிறிஸ்டின் பெரிய சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சர்ச்சு கடந்த நாட்கள் போயிருந்தேன். ஒரு 2-3 மாதம் ரொம்ப சின்ன சர்ச்சா இருக்கு. 100% கிறிஸ்டின் ரொம்ப விசுவாசமா கேட்டாங்க. சத்தியம் பெரிய சர்ச்சு கட்டி கொண்டிருக்காங்க. ஆனா நாம் 300 ஆண்டுகளுக்கு முன்னால லுத்தரன் மிஷன், இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் எவ்வளவு மிஷன் வளர்ந்திருக்கு ஆண்டவர் கேட்கிறார். அந்த ராஜாவை நம்ம எவ்வளவு நாளுக்கு எவ்வளவு ஊர்களுக்கு அறிவிக்க போகிறோம்? யார் அந்த மகிமன் ராஜா? அந்த சத்தியத்தை நாம் பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் திருவொற்றியூர் மக்களாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் எவ்வளவு பேருக்கு காஸ்பல் சொல்லி கொண்டிருக்கிறோம்? எத்தனை இடத்துல நம்முடைய திருச்சபையில் கட்டப்பட்டிருக்கு? நம்முடைய திருச்சபை எவ்வளவு மிஷன், எவ்வளவு மிஷனரிகள் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. இம்மானுவேல் சர்ச் சிஎஸ்ஐ தங்கம் காலனி 15 மிஷனரிகள் அனுப்பியிருக்காங்க. ஒரே ஒரு சர்ச்சை சார்பா அவங்க சொந்தமா மிஷன் போர்டு வச்சு அந்த திருச்சபையிலிருந்து 15 மிஷனரிகள் அனுப்புறாங்க. அது இல்லாமல் ஐஎம்எஸ், என்எம்எஸ், எஃப்எம்பிவி, விஸ்வானி, ஐஎம்எம், ஐஏஎம், கம்யூனிஸ்ட், யூத் பிளஸிங், கிடியோன் இன்டர்நேஷனல், எஸ்சிவி, இப்படி டிஎம்பி, ஜிஎம்எஸ், சென்னை மிஷன்,
இப்படி அநேக விஷயங்கள் மத்தியில் அவங்க ஊழியர்களை அனுப்பி கொண்டிருக்காங்க. ஒரு பாரம்பரியம் மிக்க நாம் இன்னைக்கு நம்முடைய மிஷன் எப்படிப்பட்ட நிலைமையில் வரப்போகிற ராஜாட்ட கணக்கு ஒப்புவிக்க நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். பல செய்தியில சொல்லியிருக்கேன். ஒரு மனிதர் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாராம். ரொம்ப ஜெபம் பண்ணாராம். அப்போ ஒரு நாள் அவரை தூங்குறப்போ கடவுள் அவருக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு அந்த கனவுல கூட்டிகிட்டு போனாராம். பரலோகத்துக்கு அவருடைய பெட் அனிமலாகிய டாக்கை கூப்பிட்டு போனாராம். எப்போவுமே அந்த அல்சேஷன் டாக்கை வச்சு 10 பேர் இருக்க மாதிரி கூட சமானவங்க அல்சேஷன் டாக் இருந்தால் அதை கூப்பிட்டு போனாராம். போய்கிட்டு இருக்கிறதுல வே டு த ஹெவன் ஒரு வழி இருந்துச்சான். வே டு த ஹெவன் அந்த போனோன்னா அங்கே உள்ள போகிறதுக்கு டிக்கெட் கவுண்டரு, எப்படி எக்ஸிபிஷன், மியூசியம், கொர்படைல் பேங்க், எம்ஜிஎம் இதெல்லாம் போகிறதுக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி டிக்கெட் கவுண்டர், ஹெவனுக்கு போகிறதுக்கு டிக்கெட் கவுண்டர் இருந்தாராம். டிக்கெட்டுக்கு கொடுத்தாராம். உள்ளே இருக்கவங்க எத்தனை டிக்கெட் கேட்டாங்களாம். இவர் சொல்கிறாரா எனக்கும் என்னுடைய பெட் அனிமல் டாக்கு கொண்டாராம். அங்கே இருக்கவங்க சொன்னாங்களே டாக்கெல்லாம் உள்ளே விடுறது இல்லைன்ட்டாங்களாம், டிக்கெட் கிடைக்காதுன்ட்டாங்களாம். பரலோகம் இல்லை. பரலோகத்துக்கு போகாமல் திரும்ப வந்துட்டார். திரும்ப வந்துட்டு இன்னொரு இடத்துல ஹெவன் டு த வேன் இருந்துதான், வே டு த ஹெவன் இருந்துதான். அங்கே ஒரு ஹெவன் வழி, இங்கே ஒரு ஹெவன் வழி இருக்கு. முடிஞ்சுள்ள அங்கேயும் அந்த கேஷ் கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்குறாரு. 2 டிக்கெட் கேட்குறாரு. அவருக்கு ஒரு டாக்குக்கும் 2 டிக்கெட்டும் கொடுக்கப்பட்டுருச்சு. 2 டிக்கெட் டாக்கை கூட்டிகிட்டு பரலோகத்துக்குள்ளே போயிட்டார். மனுஷன் தானே, அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. முதல்ல ஒரு பரலோகம் டாக் விட மாட்டேன்ட்டாங்க. ஒரே ஒரு பரலோகம் தான் சொல்கிறாங்க. இது 2வது ஒரு பரலோகம் இருக்குது. இப்போ இது எது ஒரிஜினல், எது டுபோக்கர், எது ஏமாத்துறது தெரியலையே. இன்னும் அங்கே இருக்க தேவதூதரை பார்த்து கேட்டாரா எது ஒரிஜினல் எது டுபோக்கர்னு. அங்கே இருக்க தேவதூதர் சொன்னாரா இதுதான் ஒரிஜினல், அது டுபோக்கர்னாரா. எப்படி சொல்கிறீங்க? உங்கள் கூட வந்த ஆளை விடாமல் கூட்டிகிட்டு வர்றீங்கல்ல, அதுதான் பரலோகம். யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு வந்தால் தான் பரலோகம், ஒருத்தரையும் கூப்பிட்டு வரலாம் பரலோகம் நான் இல்லைன்னாங்களாம். ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்ற இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, அந்த கிங், அந்த ராஜாவை, அந்த உண்மையின் அரசரை நாம் பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அதுதான் தரித்திரருக்கு எவ்வளவு மக்கள் கைவிடப்பட்ட நிலைமையில, பின்தங்க நிலைமையில எவ்வளவோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு நம்ம காஸ்பல் சொல்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? பின்தங்கின மக்களுக்கு. இன்னைக்கு அஸ்ஸாம்ல ஒரு குவாஹாட்டியிலேருந்து 150 கிலோமீட்டர், குவாஹாட்டி ஏர்போர்ட்லேருந்து 8 மணி நேரம் ட்ராவல், 150 கிலோமீட்டர் 8 ஹவர்ஸ் ட்ராவல். ஒரு சைக்கிள் போகிற தூரம் தான். சைக்கிள் போகிற ஸ்பீட் தான் கார் போகும், சைக்கிள்லாம் போகாது. மலைகள் நிறைந்த ஒரு பகுதி. பெண்கள் கீழாடை எடுத்து மேலே கட்டியிருக்காங்க. பின்தங்கின நிலைமை. அப்படி உணவு முழுக்க முழுக்க பண்ணி தான். விவசாயம் பண்ண தெரியல. நான் 4 வருஷங்களுக்கு முன்னால் போயிருந்தேன். பேருக்குப்போ அந்த மக்கள்கிட்ட சைக்கிள் கூட இல்லை. இப்போ இப்படி கொரோனாக்கு அப்புறம் நம்ம கிராமத்தில், நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் பைக் இல்லாத ஆளே கிடையாது. கொரோனாக்கு அப்புறம் ஒருவேளை இப்போ அங்கே பைக் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. 4 வருஷத்துக்கு பிறகு நான் கேட்கணும். சைக்கிள் கூட அவங்கள்ட்ட கிடையாது. அவங்களுடைய உணவு டீக்கு உப்பு போட்டு குடிக்கிறாங்க. உப்பும் சீனியும். சீனி வாங்க முடியாத நிலையில் உப்பை போட்டு டீ குடிக்கிறாங்க. எனக்கு கொடுத்தாங்க, வாமிட் வந்துருச்சு. பின்தங்கின நிலைமை. ஸ்கூல் இல்லை, எஜுகேஷன் இல்லை. அவங்க கிராமத்தில் கரண்ட் இல்லை, கிராமங்களில் கரண்ட் இல்லை. பின்தங்கின நிலைமையில் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒடிசாவில் போறீங்கன்னா ஒரு கூட்ட மக்கள் மலையில் மணி போட்டிருக்காங்க. துணி இல்லாமல் மணி தான் மேல் உறுப்புகளை மறைக்க, கீழ் உறுப்புகளை மறைக்க மணி போட்டிருக்காங்க. எந்த நிலைமையிலும் அவங்க மேல் உறுப்பு கீழ் உறுப்பு ஆடைகள் இல்லை. பின்ன ஒடிசால முதலாவது மதம் மாற்ற தடை சட்டம் வந்து 1974 ஒடிசால தான் முதலாவது மதம் மாற்ற தடை சட்டம் வந்து. அந்த ஊர்ல அப்படிப்பட்ட நிலைமை. இன்னைக்கு காஸ்பல் நமக்கு வந்து ஜெர்மன்லேருந்து வந்திருக்கு. நான் ஜெர்மனுக்கு போக வாய்ப்பு கிடைச்சது சற்று சில வருஷங்களுக்கு முன்னால. ஜெர்மனுடைய நாகரிகத்தை பார்க்குறப்போ நாம் 500 வருஷம் பின்னால் இருப்போம். ஒரு ரோடை தாண்டணும்னா அங்கே ஒரு போஸ்ட் மரம் இருக்குது. இதே மாதிரி அதில் கை வச்சா சிக்னல் வேலை செய்யுது.
இன்னும் 200 கிலோமீட்டர்ஸ் வர ஸ்பீடில் வர வண்டி நிற்கிது. மனுஷன் நடந்து போயிடுறான். 10 நாட்கள் இருந்தேன், ஒரு ஹார்ன் சவுண்டு கேட்கல. இட்டாலியில் 2 நாள் இருந்தேன், ஒரே ஒரு ஹார்ன் சவுண்டு கேட்டுச்சு. அப்போ நான் ஓட்டின வண்டியோட டிரைவர் சொன்னார், என்ன இந்த இட்டாலியில் ஒரே ஒரு ஹார்ன் சத்தம் கேட்டுச்சு. நான் சொல்கிறார், இந்தியா டிரைவர் அதனால் ஹார்ன் அடிச்சாருங்கிறார். ஒருத்தர் கூட ஹார்ன் அடிக்கலை. அங்கே ஒபே பண்ணுறாங்க டிராஃபிக்கு. எல்லாமே தானியங்க ஆன்லைன் எல்லாமே கொடுத்து வாங்குறாங்க. ஏமாத்துறவன் திருடுறவன் இல்லை. அவங்களோடு கனெக்ட் பண்ணுறப்போ நாம் 500 வருஷத்துக்கு பின்னால் இருக்கிறோம். அங்கே போயிட்டு வந்து ஒரு 2 மாதத்தில் அஸ்ஸாம் போனேன். அவங்க நம்ம விட 500 வருஷம் பின்னால் இருக்காங்க. இப்போ அவங்க ஜெர்மனுக்கு கூட வரணும் 1000 வருஷம் ஆகும். இதுதான் இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமை. ஆனால் அந்த காஸ்பல் எவ்வளோ மிஷனரிகள் வந்து தன் வாழ்வை அர்ப்பணித்ததால் எந்த அளவுக்கு காஸ்பல் வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த காஸ்பலை நாம் முன்னேற்றமான பாதையில் நடத்தி செல்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? பாரம்பரியம் மிக்க புரட்சி திருச்சபை நிறைந்த நீங்கள் நானும் திருச்சபை உருவாக்கப்பட்டு 510 ஆண்டுகள் 1531 அக்டோபர் 31 மார்ட்டின் லூதர் புரட்சி திருச்சபைக்கு 19 புதிய காரியங்களை சுகத்துல ஒட்டிட்டாருங்க. அங்க இருந்தாங்க பைபிள் உருவாச்சு. ஒருவேளை அப்படிப்பட்ட உருவாக்கப்பட்ட அதுல இருந்தாங்க லுத்தரன் மிஷன் வந்துச்சு. அந்த லுத்தரன் மிஷன்ல இருந்து வந்திருக்கிற நீங்கள் நானும் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு காணப்படுகிறோம். நம்முடைய வீட்டில இருந்து மிஷனரிகள் அனுப்பி இருக்கிறோமா? நாம் மிஷன் சப்போர்ட் செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஏழை பிள்ளைகள் படிப்பதற்கு கல்வி அறிவு கொடுப்பதற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன? அப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பு நாம் கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இயேசு வந்துட்டாருன்னா, இந்த சர்வீஸ் முடியறதுக்குள்ள வந்துட்டாருன்னு வைங்க, நம்மளை கேட்டா நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நம்முடைய அர்ப்பணிப்பு நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? மத்தேயு 25:31 சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தாய், எனக்கே செய்தாய். ஒரு சகோதரி, ஒரு ஊழியக்காரரு இயேசுவை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். அந்த அம்மா ஒரு நல்ல ஊழியக்காரர். ஒரு நாள் அவங்க சர்ச்சு மக்களெல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு டூர் போகிறப்போ ஒரு முடியாத ஒரு மனிதர் ரோட்டில் படுத்திருந்தாராம். இறங்கி அந்த மனிதருக்கு உணவு உடையெல்லாம் கொடுத்துட்டு போனாங்களாம். அந்த அம்மா போயிட்டு அடுத்த நாள் வீட்டில் போய் ஜெபம் பண்ணாங்களாம். தகப்பனே, நான் உங்களை பார்க்க ஆசைப்பட்றேன், நீங்கள் எனக்கு வரவே இல்லையாப்பான்னு. நேத்தனே நீ பார்த்தேன்னாங்களாம் இயேசு. நேற்று எங்க நான் பார்த்தேன்னு கேட்டாங்களாம். நேற்று அந்த மனிதனுக்கு இறங்கி உணவு கொடுத்தாயே அதுதான் நாங்களாம். ஒருவேளை இந்த இயேசு ராஜா என்பவர் நம் அருகில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். கைவிடப்பட்ட நிலைமையில் இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒரு விசை கூட தகப்பனுக்கு தகப்பனை எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒரு விசை கூட மனம்புறங்க. இந்த கிருபையை தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே, எங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, எங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பன். நோக்கி பார்ப்போமா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஆம் தகப்பனே, ஒரு விசை கூட எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. இந்த அட்வென்ட் காலங்களில் முதல் வாரத்தில் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். என் பாவங்களை மன்னித்து எனக்கு விடுதலை கொடுக்கிற தகப்பன் அல்லவா, இனி பாவம் செய்யாதே, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னீங்கப்பா. ஒரு விசை கூட அந்த தகப்பனப்பா எங்களுக்கு சாந்த குணமுள்ளவராய், ஒரு அமைதியின் அரசராய், ஒரு உண்மையின் ராஜாவாக எங்களிடத்துல வந்திருக்கீங்கப்பா. நாங்கள் பெற்ற இன்பத்தை பிறருக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்ய உங்களுடைய கிருபையை தாங்க, உங்களுடைய இரக்கத்தை தாங்க, வழிநடத்தலை தாங்க. எங்கள் மூலம் அநேக மிஷனரிகள் நடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்ய. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்